26 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் ஏதேனும் புரட்சியை ஏற்படுத்தும் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஏதேனும் ஒரு புரட்சி ஏற்படுமா? கட்டாயமா புரட்சி ஏற்பட்டுருச்சுன்னு நான் சொல்ல வரேன். வெஸ்ட் பெங்கால்ல கடும் போட்டி, யார் வருவான்னு யாரும் தெரியும். எல்லாரும் கடும் போட்டி தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து 292 சீட்ல 280 சீட்டு பாஜக எடுக்கணும், திரிணாமுல் எடுக்கணும், யாருமே சொல்லிக்கல. அஸ்ஸாம்ல பாஜக திரும்ப வருது, கேரளால காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருது, புதுச்சேரியில என்டிஏ கூட்டணி தொடருது. இது நாளை வந்து யூனிஃபார்மா எல்லாரும் இருக்காங்க, மாத்தி யாரும் சொல்ல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 10-12 வந்து நிக்குது. இன்னைக்கு காலைல ஒருத்தர் காட்டினார், எனக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குதுன்னு போட்டு ஒருத்தர் காட்டினார். இன்னைக்கு இப்படி மாறி மாறி வந்து 10-12 வந்திருக்கு. ஒரு 7-8 வந்து டிஎம்கே சொல்லுது, ஒரு 3-4 வந்து ஏடிஎம்கே சொல்லுது, 1-2 டிவிகே சொல்லுது. அப்ப இவ்வளவு குழப்பத்துக்கான காரணம் என்ன நீங்க வச்சீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங்கான தேர்ட் பிளேயர் தான். அதனால ஆல்ரெடி இது ஒரு புரட்சி தான், அது குழப்பமே இல்லை. இனி புதுசா ஒண்ணு ஏற்பட வேண்டியது இல்லை, புரட்சி ஏற்பட்டுச்சு. பிளாஷ்பேக். 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிருக்கும். நான் அரசியலே பேச மாட்டேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் ஏதேனும்